வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் ஒரு சைடிஷ் தான் செய்ய போகிறோம். இது சாதம், சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ரொம்ப சுலபமாகவும் சுவையாகவும் இதை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. பாத்திரத்தில் 2 கப் தண்ணி வச்சுருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 கிலோ அளவுக்கு சௌசௌ தோல் சீவிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சுருக்கேன். இதை போட்டுடலாம். இன்னும் கூட சின்ன துண்டுகளாக நறுக்கிக்கோங்க, டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது ஒரு 15 நிமிஷம் வேகட்டும், மூடி வச்சிடலாம். மிக்சி ஜாரில் சின்னதாக 3 துண்டு பட்டை, 2 கிராம்பு, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, 3 பல் பூண்டு, 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய், 1 டீஸ்பூன் கசகசா, 2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள். இது இல்லைன்னா சாதாரண மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன் சரியாக இருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். 10 நிமிஷம் சௌசௌ வேக விட்டுருந்தோம். இந்த அளவுக்கு காய் நல்லா வெந்திருக்கணும். இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். வாணலியில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு, 1 பொரிஞ்சிருச்சு. கொஞ்சமாக கறிவேப்பிலை, மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் நறுக்கினது. இதை போட்டு நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இதில் ஒரு பெரிய தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதை போட்டுடலாம். இதில் 1 டீஸ்பூன் உப்பையும் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூளையும் சேர்த்து தக்காளியை மசிகிற அளவுக்கு வதக்கிடலாம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இதில் நம்ம அரைச்ச பேஸ்ட்டை போட்டுக்கலாம். இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் நல்லா பிரட்டி விடணும். மசாலாவோட பச்சை வாசனை போன பிறகு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக சேர்க்கிறேன். நீங்கள் கிரேவி அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும், மூடி வச்சிடலாம். இடையில அடிக்கடி கலந்து விடணும். இப்போ நம்ம வேக வச்சிருந்த சௌசௌ சேர்த்துடலாம். சௌசௌ சேர்த்து 1 நிமிஷம் இதை நல்லா பிரட்டி விடணும். இது ரொம்ப ட்ரையாக இருக்கிறதால கொஞ்சமாக காய் வேக வச்ச தண்ணியை சேர்த்துக்கலாம். இது ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும், மூடி வச்சிடலாம். இடையில அடிக்கடி கலந்து விடணும். அருமையான சுவையில் நம்மளோட சௌசௌ மசாலா கிரேவி ரெடி ஆயிடுச்சு. 1/2 டீஸ்பூன் கரம் மசாலாவையும் பொடியாக நறுக்கின மல்லி இலையையும் சேர்த்து கலந்து விட்டு இறக்கிடலாம். வெள்ளை சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். வெரைட்டி ரைஸோட சைடிஷ்ஷாக எடுத்துக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். தோசை, சப்பாத்திக்கும் பிரமாதமாக இருக்கும். கிட்டத்தட்ட நான்வெஜ் டேஸ்ட்லேயே இருக்கிற இந்த கிரேவியை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்களும் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.